அஞ்சலி எப்படி இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாங்க? அதற்கு ஏன் தமிழ் சினிமா விட்டு அவங்க ஏன் தெலுங்கு சினிமாவுக்கு பெரிதளவுல முக்கியத்துவம் கொடுத்தாங்க? பூர்வீகம் ஆந்திராவாக இருந்தாலும் அவங்க சித்திக்கு வந்து நடிகை ஆகணும்னு ஆசை. அவங்களால முடியலன்னு தன்னுடைய அக்கா மகளை கொண்டு வராங்க. ஜெயந்தி மாஸ்டர் கிட்ட அஞ்சலி போய் ட்ரெயினிங் எடுக்குது. பழைய நடிகர் சங்கத்தினுடைய அரங்கத்தில் தான் ஈவினிங்கான கிளாஸ் நடக்கும். பிளாக் பாண்டி ஆடிட்டு இருக்கும்போது அஞ்சலி அந்த செட்டுக்குள்ள இருக்கும்போது அப்போ நடிகைலாம் கிடையாது. அங்காடி தெருவில் ஒன்றா நடிச்சிருந்தோம். அதன் பிறகு அஞ்சலியோட ரேஞ்ச் வேற மாதிரி ஆயிடுச்சு. சகலகலாவில் ஒன்று ஜெயம் ரவி படத்தில் நடிக்கும்போது நான் கிட்ட போய் பேசுகிறேன். தூரம் போயிட்டே இருந்தேன். ஜெய்க்கும் அவருக்குமான இது வந்தது. எனவே அவங்க திருமணம் பண்ணிக்கிற மாதிரி ஐடியாலாம் கூட இருந்ததாக கூட சொல்லிட்டு இருந்தாங்க. வந்து ஜெய்யே வந்து ஏதோ மதம் மாற சொன்னதாகவும் அதுக்கு வந்து அவங்க ஒத்துக்கல. அப்புறம் ரகசிய திருமணமே நடந்துச்சுலாம் சொன்னாங்க. தமிழ் இயக்குனருக்கு பயந்து தான் அஞ்சலி இங்கிருந்து தெலுங்கு சினிமாவுக்கு ஓடினாங்க. ஒரு குறிப்பிட்ட இயக்குனர் அவங்கள வந்து அவர்கிட்ட வந்து இவங்க வந்து ஒரு கைடா அந்த சித்தி வந்து கேட்குறாங்க, நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நான் நல்ல கதை இருந்தால் சொல்கிறேன், சம்பளம் நான் பேசுகிறேன். இந்த டைரக்டர் இருக்கார் இல்லைங்களா, இவர் வந்து ஒரு கட்டத்தில் வந்து இந்த ஃபேமிலியை குறிப்பாக அஞ்சலியை தன் கண்ட்ரோலில் எடுக்க ஆரம்பித்தார். நான் சொல்கிற டைரக்டர்கிட்ட தான் நீ நடிக்கணும், நான் தான் கதை கேட்பேன், நீ இங்கே தான் சைன் பண்ணணும். பயமாகி போய் இல்லைன்னு இந்த இண்டஸ்ட்ரியில் இங்கே தமிழில் இருக்க முடியுமா அவங்களால? பிரச்சனை இருந்தது, ஒரு டைரக்டரோட பிரச்சனை இருந்தது. இவங்க கண்ட்ரோல்லேருந்து அஞ்சலி தப்பிச்சு ஓடிடுச்சு. அங்கே ஒரு பெரிய ப்ரொடியூசரை தாண்டி அவர் பெரிய தாதா. அங்கே போன பிறகு தான் அந்த சித்தியாகட்டும் இந்த நபராகட்டும் மிரண்டு போயிட்டாங்க. மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, சினிமாவுடைய சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஜெயர் பாலு சார். சார் வணக்கம். வணக்கம் நந்தா. முதல்ல அஞ்சலி எப்படி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தாங்க? அதற்கு ஏன் தமிழ் சினிமா விட்டு அவங்க ஏன் தெலுங்கு சினிமாவுக்கு பெரிதளவில் முக்கியத்துவம் கொடுத்தாங்க? அஞ்சலி வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பூர்வீகம் ஆந்திராவாக இருந்தாலும் அவங்க சித்தி வந்து இங்கே அவங்க சித்திக்கு வந்து நடிகை ஆகணும்னு ஆசை. அவங்களால முடியலன்னு தன்னுடைய அக்கா மகளை கொண்டு வராங்க. அது அக்கா மகளாக என்ன ஒரிஜினலாக அல்லது கசினான்னு தெரியல, கொண்டு வராங்க. நீங்கள் எம்ஜிஆர் ஸ்கூலில் தான் படிச்சிருக்குது அஞ்சலி. படித்து அங்கே தான் சென்னையில் தான் படித்த பொண்ணு. சென்னையில் படித்த பொண்ணு, நல்லா தமிழ் பேசுவோம். சென்னையில் வளர்ந்த பொண்ணு, வந்து வடபழனியில் இருந்த பொண்ணு வீடு இருந்தது. நீங்கள் இந்த பிளாக் பாண்டின்னு ஒரு நடிகர் கூட நான் கூட பேசியிருப்பேன். வந்து ஜெயந்தி மாஸ்டர் யார், கலா பிருந்தா ஜெயந்தி 3 பேர் இருக்காங்களே. அப்போ ஜெயந்தி மாஸ்டரோட சென்டிமெண்ட் என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற இளம் ஹீரோக்கள் வளர்ந்த ஹீரோக்கள்லாம் வந்து அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டால், நடன பயிற்சி பெற்றால் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஹிட் ஆகிடலான்னு ஒரு நம்பிக்கை. பாண்டியன் மாஸ்டர்கிட்ட போய் ஸ்டண்ட்டு கற்றுக்கிட்டா ஈஸியாக சினிமாவில் இதெல்லாம் ஸ்டில்ஸ் ரவி ஃபோட்டோ எடுத்தார்னா வாய்ப்பு. இது ஒரு சென்டிமெண்ட் தான் அது மாதிரி ஜெயந்தி மாஸ்டர்கிட்ட வெற்றிமாறன்ட்ட போய் நம்ம சேர்ந்துட்டோம் அப்படின்னா நம்ம பெரிய ஆளாகலாம். அந்த மாதிரி வெற்றிமாறன்கிட்ட போய் அது சென்டிமெண்ட்டை தாண்டி வந்து திறமையான இயக்குனர் வந்து அந்த காலத்தில் பாரதராஜா மாதிரி, பாரதராஜா களிமண்ணை கூட நடிக்க வைப்பார் அப்படின்றவங்க சொல்லுவாங்களா. அது மாதிரி ஜெயந்தி மாஸ்டர்கிட்ட அஞ்சலி போய் ட்ரைனிங் இருக்குது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அது நீங்கள் பெரிய இடத்து பையன் திறமையான ஆட்கள்லாம் வாங்க, ஃபீஸ் கட்டுங்க. பழைய நடிகர் சங்கத்தினுடைய அந்த அரங்கத்தில் தான் ஈவினிங்கான கிளாஸ் நடக்கும். நான்லாம் கூட பார்த்துருக்குறேன். உங்களுக்கு இது கொசூர் தகவலாக இன்னொன்று தகவல் சொல்லணும்னா, ஒரு முக்கியமான ஒரு விவிஐபியோடைய மகன், அவர் எனக்கு தெரியும். அவர் வந்து அவர் என்ன பண்ணார், பையன் இது மாதிரி டான்ஸ் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றாப்புல. நான் சொல்கிறது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, 15-20 வருஷம் கூட ஆகிட்டுருக்கோம். சொல்லுங்கன்னொன்னே நான் போய் ஜெயந்தி மாஸ்டர்கிட்ட அந்த விவிஐபி பேரை சொன்னோன்னே, சார் வாங்க அதில் போய் என்ன இருக்குதுங்கன்னு சொல்லி அந்த அரங்கத்தில் அப்போல்லாம் சாந்தனுலாம் ஆடிட்டு இருக்காரு. சாந்தனு பாண்டியராஜனுடைய பையன், பிருத்திவி, இவங்களாம் ஆடிட்டு இருக்காங்க. இந்த பையனுக்கு என்னென்னா, அவங்க எதிர்க்க போய் ஆடுறதுக்கு கூச்சப்பட்டவுடனே கிளாஸை நிறுத்திட்டோடனே அதுக்கப்புறம் அவங்க ஜெயந்தி மாஸ்டர் ஃபோன் பண்ணி என்ன கேட்குறாங்க, என்ன நிறுத்திட்ட வரதில்லை அந்த தம்பின்னு. இல்லை மேடம், இது மாதிரி இல்லை மாஸ்டர், இது மாதிரி அவங்க அதனால என்ன இருக்குதுன்னா, அபிபுல்லா ரோட்டில் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டுடியோ இருக்குது, டான்ஸ் ஸ்டுடியோ, அதெல்லாம் அந்த தம்பி கற்றுத்தரேன். அவர் எதுக்கு சொல்ல வரேன்னா, அவ்வளோ ஒரு தங்கமானவங்க, இது பிரிச்சுலாம் பார்க்க மாட்டாங்க இவங்க பெரியவங்க இதெல்லாம். அப்போ வந்து பிளாக் பாண்டி ஆடிக்கிட்டு இருக்கும்பொழுது அஞ்சலி அந்த செட்டுக்குள்ளே இருக்கும்போது அப்போ நடிகைலாம் கிடையாது. அதுதான் பிளாக் பாண்டி சொல்லுவார், இப்போ வாடி போடிலாம் பேசுவோம். அதன் பிறகு வந்து அங்காடி தெருவில் ஒன்றா நடிச்சிருந்தோம். அதன் பிறகு அஞ்சலியோட ரேஞ்ச் வேறு மாதிரி ஆகிடுச்சு. சகலகலாவில் வந்து ஜெயம் ரவி படத்தில் நடிக்கும்போது நான் கிட்ட போய் பேசுகிறேன், தூரம் போயிட்டே இருந்தாங்கன்னு. அதுவும் அவங்கள திருமால் இது இயல்பு தானே, உங்களுக்கு வளர்கிற வரைக்கும் அதுக்கான நான் இதுவாக வளர்ந்த பிறகு அவங்களுக்கான ரேஞ்சு அவங்களுக்கான தகுதியெல்லாம் மாறுது, ரைட்டு. அப்படிங்க சென்னையில் படித்து இதுவான பண்ண வந்து ஒரு குறிப்பிட்ட இயக்குனர், அவர் பேரை சொல்ல விரும்பலை, அது நிறைய பேருக்கு தெரியும். அவங்கள வந்து அவர்கிட்ட வந்து இவங்க வந்து ஒரு கைடாக அந்த சித்தி வந்து கேட்குறாங்க, நமக்கு வந்து ஒரு பின்புலம் வேணும் அப்படின்ட்டு, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் நல்ல கதை இருந்தால் சொல்கிறேன், சம்பளம் நான் பேசுகிறேன். ஏறக்குறைய அந்த ஃபேமிலியை வந்து இவர் அப்படியே வந்து ரவுண்ட் அப் பண்ணுறாரு. இதற்கிடையில் வந்து ராம் வந்து ஒரு கதாநாயகி தேடிக்கிட்டு இருக்காரு. கட்டுறது தமிழ் வந்து ஜீவா கால் ஷீட் கொடுத்தாச்சு. இந்த மாதிரியான ஒரு பொண்ணு வேணும் போது, எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணு வந்து ஸ்கூல்லேருந்து கிளம்பி வரும்பொழுது பார்த்துட்டு யூனிஃபார்மோட ஓகே பண்ணி அப்புறம் பேசி
கட்டத்தமிழ் நடிக்க வச்ச பிறகு யார் அந்த பொண்ணுன்னு பேக்க ஆரம்பிச்சு அடுத்தடுத்த படங்கள்லாம் வர ஆரம்பிச்சுது. இப்போ என்ன ஆகிப்போச்சு, இந்த டைரக்டர் இருக்கார் இல்லைங்களா, இவர் வந்து ஒரு கட்டத்தில் வந்து இந்த ஃபேமிலியை குறிப்பாக அஞ்சலியை தன் கண்ட்ரோலில் எடுக்க ஆரம்பித்தார் அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சனை வந்தது. ஆக்சுவலி ஒரு செய்தி கூட இருக்குது சார். ஒரு தமிழ் இயக்குனருக்கு பயந்து தான் அஞ்சலி இங்கேருந்து தெலுங்கு சினிமாவுக்கு ஓடுனாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. அது உண்மைதானா சார்? உண்மைதான் அது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து நான் தான் சம்பளம் பேசுவேன், நீ நான் சொல்கிற டைரக்டர்கிட்ட தான் நீ நடிக்கணும், நான் தான் கதை கேட்பேன், நீ இங்கே தான் சைன் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு ஆளுமை வரும்போது என்ன ஆகிடும் வந்து பயமாகி போய் இல்லைன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் இங்கே தமிழில் இருக்க முடியுமா அவங்களால? ஏன்னா அங்காடி தெருக்கு பிறகுலாம் அஞ்சலியோடைய ரேஞ்சே வேறு மாதிரி மாறிடுச்சு. நீங்கள் திடீர்னு ஒரு மார்க்கெட் போன நடிகையே கிடையாது. திடீர்னு பிரேக்கப் பண்ணிவிட்டு தெலுங்கு இருக்கும்போதே சர்ச்சைகள் வந்தது. அந்த டைரக்டர் நான் பேர் சொல்ல விரும்பலை, வேணாம் விடுங்க. அது வந்து அப்புறம் வந்து இன்னொரு முகம் என்னென்னா, அதிலும் ஒரு சம்பவம் இருக்குது. இது ஒரு மீடியாவை சேர்ந்த ஒரு தம்பிக்கு கல்யாணம். இது கேளுங்க. அது ஒரு தம்பி கல்யாணம். அவர் எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சுருக்காரு வாங்க அப்படின்னு சொல்லி. ஒரு மீடியாவில் இருக்கும்போது பேட்டி எடுக்கிறோம், நம்ம சந்திக்கிறோம் வாங்கன்னு சொல்லி. கிட்டத்தட்ட ஒரு கும்பகோணம் கிட்ட கல்யாணம்னு வச்சுங்களேன். அங்கே கல்யாணம் ஆகிடுச்சு. அவர் ஒரு லாட்ஜில் ரூம் போட்டு கொடுத்துட்டாரு. யார் யார் வராங்க வரவங்களாம் ஒரு பேனர்லாம் அடித்து வச்சுருக்காரு. ஒரு கிராமம், கும்பகோணம் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு தனக்கு ஒரு மதிப்பாக இருக்கும் அப்படின்னு இவர் சொல்ல இந்த டைரக்டர் போய் உட்காந்து அதெல்லாம் தங்கிட்டு மறுநாள் வந்து கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்கு. மேடையில் நடந்துட்டு இருக்கும்போது அவருடைய உதவியாளர் ஒருத்தர் வந்து மாப்பிள்ளை கிட்ட வந்து மணமேடையில் உட்காந்து மாப்பிள்ளை கிட்ட கிசுகிசுன்றாரு. நான் அந்த பக்கமாக இருந்தேன். அண்ணன் அப்படில தம்பி என்ன தம்பி அப்படின்னு. ஸோ அந்த டைரக்டர் வந்து அவர் சார் திரும்பி போகிறாராம், டீசலுக்கு காசு வேணுமா காருக்கு, மொழி பணத்துலேருந்து ஒரு 5000 இது நடந்ததுங்க. எனக்கே ரொம்ப ஷாக் ஆகி போச்சு. இது நான் பல இது வந்து நம்ம திரையில் நிஜத்தில் பார்க்கிற ஆட்கள்லாம் வேறு, அவருடைய இன்னொரு முகம்னு ஒன்று இருக்குது. அது பல பேரை சொல்லலாம். அப்புறம் நான் போய் மொழி பணத்துலேருந்து எடுத்து விடானப்பா இங்கே, அதுக்கு நீயே வராமலே இருந்திருக்கலாமே. வரவன் வந்து அவனுக்கு தான் எழுதணும். அவன் பெரிய வசதியான வீட்டு பையனும் கிடையாது. வந்து நீங்கள் வந்து பெரிய செலிப்ரிட்டியும் கிடையாது. நீங்கள் வந்தவுடனே அப்படியே வந்து ஊர் ஜனமே திரண்டு வந்து உங்களை வந்து ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு செல்ஃபி எடுக்கணும்னு கிடையாது. வந்ததுக்கு அவனுக்கு ஒரு 5000 6000 நஷ்டம், அவ்வளோதான். சொல்ல வர்றது இதுதான். இவங்களுடைய முகம். அப்புறம் பேசுகிறத பார்த்தீங்கன்னா ஆஹோ ஓஹோ நான் வந்து இதை பொழந்துடுவேன், அதை கட்டிடுவேன், தமிழை வந்து பிரித்து மேய்ஞ்சிடுவேன் அப்படின்னு. இதெல்லாம் வந்து நான்சென்ஸ். சினிமாவில் இப்படித்தான், திரையில் ஒரு மாதிரி நடிப்பாங்க, தரையில் வேறு மாதிரி. வானவில் மாதிரி தாங்க. அது தூரம் தான் ரசிக்கலாம், கிட்ட போயிட்டீங்கன்னா இப்போ அந்த அஞ்சலி விஷயத்துக்கு வருவோம் சார். அஞ்சலி இங்கே வந்து ஓரளவு பீக்கில் இருக்காங்க. பீக்கில் இருக்கும்போதே அவங்கள சுற்றி சர்ச்சைகள் பல வருது சர்ச்சைகள். அதில் இந்த சித்தி குடும்பம், அந்த சித்தி அஞ்சலி, எனக்கு அதெல்லாம் மறந்து போச்சு. ஆனால் அந்த அஞ்சலி சித்தி அந்த பிரச்சனைகள்லாம் ஓயாமல் இருந்துச்சு. அதற்கு பிறகு இங்கேருந்து அப்படியே தெலுங்கு இண்டஸ்ட்ரி போயிட்டாங்க. அங்கே போனதுக்கப்புறம் என்ன சார்? தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் போன பிறகு அஞ்சலிக்கு ஆக்சுவலாக வந்து அந்த சித்து பிரச்சனை இருந்தது, ஒரு டைரக்டரோட பிரச்சனை இருந்தோடனே இவங்க கண்ட்ரோல்லேருந்து அஞ்சலி தப்பிச்சு ஓடிடுச்சு. ஆக்சுவலாக தப்பிச்சு ஓடி அங்கே ஒரு பெரிய ப்ரொடியூசரை தாண்டி அவர் பெரிய தாதா, அவருடைய கண்ட்ரோல்னா ஆகிடுச்சு. எனக்கு இது மாதிரியான தொந்தரவு அடைக்கலாம். அங்கே போன பிறகு தான் அந்த சித்தியாகட்டும் இந்த நபராகட்டும் மிரண்டு போயிட்டாங்க. ஆந்திராவில் வச்சே மிரட்டியிருக்காங்க. எல்லையை தாண்ட முடியுமா பாரு, நான் யாருன்னு காட்டமான்னு. நீங்கள் தொடர்ச்சியாக வந்து ஒருத்தர் வளர்கிறாரு. நீங்கள் கூட நீங்கள் ஒரு நடிகர்னு வச்சுங்க, ஆரம்பத்தில் ஒரு மேனேஜரை வச்சுப்பீங்க. நீங்கள் வளர்ந்த பிறகு நீங்கள் ஒரு நன்றி கடனா தொடர்ந்து வச்சுக்கிறதுக்கான காரணம் என்னன்னா அவர் கரெக்டாக இருக்காருன்னு. நீங்கள் கரெக்டாக இல்லாத போது என்ன ஆகிடுவீங்க, மாற்றிடுவீங்க. அது கரெக்டானா நீங்கள் வந்து அவர் காசு அடிக்கிறாரு, இல்லைன்னா வந்து உங்களுக்கு வாய்ப்பு வாங்கி தரதில்ல, இல்லை கரெக்டாக கணக்கு வழக்கு பார்க்குறதுல, கரெக்டாக போய் அப்ரோச் பண்ணுறதுல, கரெக்டாக கதை கேட்குறதுல எல்லாத்துக்கும் பொருந்தும். அப்படின்னு மாற்றுறீங்கன்னா அது உங்களுடைய வளர்ச்சியை பொறுத்தது. அதை கண்டு இது பண்ண முடியாது. நீ என்ன தான் நம்பி இருக்கணும், நான் தான் வந்து உன்னுடைய கண்ட்ரோலர், நான் தான் உன் காட்ஃபாதர் அப்படின்ற அளவுக்கு வந்து இறுக்கமாக இருக்கும் பொழுது என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு கோபம் வந்துடும். அதை சொல்லி அங்கே அழும்போது எங்கள் ஊர் பொண்ணுக்கு நீங்கள் வந்து இது மாதிரி இது பண்ணுறீங்களான்னு சொல்லி டேரிங்காகவே மிரட்டினாராம் அந்த ப்ரொடியூசர். வந்து மிரண்டு போய் அதுக்கப்புறம் அந்த சம்பவமே வரல. பார்த்தீங்களா நீங்கள் வந்து அந்த அஞ்சலி இதுவே வரல. இப்போ அஞ்சலி தமிழில் நடிக்கிறத விட தெலுங்கில் தான் போட்டுக்கிட்டு இருக்குது. அங்கேயும் ஒரு முன்னணி நடிகையாக வளம் வந்தாங்க சார். அப்படி இருக்கும்போதே பாலையா இப்படி பண்ணிட்டாரு, சமீபத்தில் அந்த தள்ளி விட்டார் இல்லையா ஸ்டேஜ்லேருந்து அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிருந்தாங்க. இப்போ ஆனால் இவங்களை சுற்றி காதல் கிசுகளும் வளம் வந்ததெல்லாம் நிறையவே இருக்குது சார். அஞ்சலி ஒருவேளை காதல் கிசுகளானாலேயே கொஞ்சம் அஞ்சலி வந்து தமிழ் சினிமா விட்டு ஒதுங்கிட்டாங்களோ? அது ஜெய்க்கும் அவருக்குமான இது வந்தது. ஏற்கனவே அவங்க திருமணம் பண்ணிக்கிற மாதிரி ஐடியாலாம் கூட இருந்ததாக கூட சொல்லிட்டு இருந்தாங்க. வந்து முடிவு அந்த டைமில் எடிட் பண்ணி கல்யாணம் மாதிரி பிக்லாம் போட்டுருந்தாங்க. அப்புறம் வந்து ஜெய்யே வந்து ஏதோ மதம் மாற சொன்னதாகவும் அதுக்கு வந்து அவங்க ஒத்துக்கலை அப்படின்லாம் சொன்ன ஒரு தகவல்லாம் போயிட்டு இருந்தது. அப்புறம் ரகசிய திருமணமே நடந்துச்சுலாம் சொன்னாங்க. அஞ்சலி தரப்பு இல்லைங்க அதெல்லாம் கிடையாது அப்படின்னு.
அதுக்கப்புறம் அது இல்லை அப்படின்னு முடிவாகி போச்சு. 2வது என்னென்னா உங்களுக்கு சினிமாவில் வந்து நான் அஞ்சலின்னு மட்டும் சொல்ல வந்து ஒரு நடிகை வந்து ஒரு 17 வயசில் வராங்கன்னு வச்சுங்க. ஒரு 17, 18 வயசில் ஒரு கம்பெனியில் போய் ஒரு நடிகை ஒரு நிறுவனத்தில் போய் வேலை செய்கிறாங்க. ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னா அதிகபட்சமான சம்பளம் எவ்வளோ இருக்கும்? 20,000 சார் ஒரு 40,000 கூட வச்சுங்க. அவ்வளோதான். அப்படி இருக்கும் பொழுது அந்த நடிகைக்கு ஒரு 5 கோடி 4 கோடி நீங்கள் கையில் கொடுக்கும்போது என்ன ஆகும் அந்த மனநிலை? அதுவே இதுவாக தானே மாறும். வந்து இயல்பு தானே இது. எல்லாருக்கும் இருக்க ஒரு ஆமாம். மனித இயல்பு. நீ ஒரு +2 படித்த ஒரு பையனுக்கு அவனை போய் ஒரு 2 கோடி ரூபாய் வேலையில் எடுத்து போய் விட்றீங்கன்னா அவன் என்ன அவன் வந்து இந்த தெரு என்ன வேலை, இந்த இது என்ன வேலை சொல்கிறா அப்படின்றது தான் நம்ம வருவான். இந்த மனநிலை தான் வந்து வரும் பொழுது தான் அவங்க என்னன்றாங்க, இந்த காதல், கத்திரிக்காய், கல்யாணம் அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. இதான் இயல்பு. இருக்கிற வரைக்கும் சம்பாதிப்போம். மார்க்கெட் போன பிறகு நாம் திருமணம் பண்ணிக்கணும், ஒரு குழந்தை குட்டியோட நாம் இதுவாக இருப்போம். இதுதான் அவருடைய ப்ராக்டிக்கலான இது. நாம் சும்மா சொல்லிக்கலாம், இது பண்ணிக்கலாம், அதெல்லாம் வேறங்க. அது இப்போ இருக்கிற சினிமா காலகட்டத்தில் காற்றுள்ள போதே தூத்திக்கோ, இல்லையா ஃபேன் வச்சாவது அந்த காற்றை தூத்திக்கோன்ற அளவுக்கு ஆகிப்போச்சு வந்து. அதனால் இந்த காதல்லாம் சும்மா அது வந்து ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி வர, அதுவும் வந்து இன்றைக்கு வர சினிமாவில் வர நடிகர்களும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்காங்க. அதில் அஞ்சலி மாற்று கருத்தே கிடையாது. அஞ்சலி வந்து புத்திசாலித்தனமான ஒரு பெண் வந்து. பாலையா பிடிச்சி தள்ளினாரு. அவர் ஒன்றும் இல்லைங்க, அவர் ரொம்ப இதுவானவர் தான், அவர் இப்படி தாங்க நடந்து பாருன்ற அந்த சொன்ன பதில்லையே நான் வச்சு நான் இண்டஸ்ட்ரியில் இருக்கணும், நான் இன்னும் படம் பண்ணணும், நான் அவருக்கு எதிராக பேசினா இங்கே விட்டுருவாங்களா? ஒரு உதாரணத்துக்கு ரஜினிக்கு எதிராக இங்கே பேசினா உங்களுக்கு சும்மா விட்ருவாங்களா? இண்டஸ்ட்ரியில் வந்து விஜய்க்கு எதிராக பேசினா, அஜித்துக்கு எதிராக பேசினா விட்ருவாங்களா? அதுதான் வந்து அந்த இடத்துல சூழ்நிலைக்கு தகுந்த சினிமாவில் பாலச்சந்தர் சார் சொன்ன மாதிரி அறிவாளியை விட புத்திசாலி தான் முக்கியமான. அதனால் அஞ்சலி வந்து மிக புத்திசாலியான பெண். சொல்லதே போல் நடிகை அஞ்சலி ரொம்ப புத்திசாலியான பொண்ணு தான். மீண்டும் ஒரு வளம் வருவாங்க, தமிழ் சினிமாவிலையும் சேர்த்து சொல்கிறேன் சார். பார்க்கலான்னு எதிர்பார்க்குறேன் சார். நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார். வணக்கம்.